கர்ணையா கூப்பிட்டீங்களாமே, என்ன விசேஷம்? விசேஷம் இல்லாம கூப்பிடுவேன் அட்டுவனார் ஐயா. குமாரி பங்கஜி இருக்கு, அதை ஆடுறதுக்கே ஆண்டவனால படைக்கப்பட்ட ஆடல் அழகி, பரதநாட்டியத்துக்கே இலக்கணம் வகுத்த இன்ப வள்ளி அப்படின்னு நம்ம சேர்மன் நாகலிங்கம் பிள்ளையா குமாரி பங்கஜத்துக்கிட்ட சொல்ல சொன்னாரு. அவரோட ரசனைக்கு அடையாளமா இந்த அன்பளிப்ப பங்கஜத்துக்கிட்ட கொடுக்க சொன்னாரு. ராத்திரி 10 மணிக்கு மேல அவரே நேர்ல சந்திச்சு மீதி விஷயத்தை சொல்லுவாரு. கரணம் மாமா, உமக்கே இந்த சாக்கடை புத்தி. இந்த பணத்தை அந்த நாகலிங்கத்துக்கிட்டே திருப்பி கொடுத்துடுங்க. இந்த பங்கஜத்தை யாரும் வேலை பேச முடியாதுன்னு அவர்கிட்ட சொல்லுங்க. பெரிய மனுஷன், சின்ன புத்தி. வாங்க சித்தப்பா. என்னம்மா அது? உங்க கைப்பட்ட உடனே தண்ணி சூடா எதமா இருந்தது, அதனால என்ன மறந்து உட்கார்ந்துட்டேன். நல்ல விளையாட்டு மாதிரி. உடம்புக்கு ஏதாவது வந்தா என்ன ஆகுது? போய் துணியை மாத்துங்க, போங்க போங்க சின்னம்மா. நான் இப்ப அப்பாவை கூப்பிடுவேன். அம்மா வெளியே போயிருக்காங்க. எங்க எஜமான பெரியாவை கூப்பிடுவேன். அவர் இல்லையே. ஐயோ, டாக்டரை கூப்பிட்டு வருவேன். டாக்டர் எதுக்கு? ஐயோ ஐயோ, சொன்னா கேட்க மாட்டீங்களா? போன சின்னம்மா. இன்னும் சின்னம்மா தானா? நான் குதிச்சிருவேன். சின்ன பிள்ளைங்க என்ன விளையாடப்பா. ஐயோ வலிக்குதே வலிக்குதே, யாராவது ஓடி வாங்களே ஓடி வாங்களே. ஐயோ ஐயோ என்னம்மா என்னம்மா எங்க என் தோளை போட்டு போட்டா தேவை தேவைங்களா? ஜாஸ்தி எழுதி போச்சு போதுங்க. சுப்பையா வள்ளியம்மா வாங்க. தப்பு மாதிரி இல்ல ரெண்டா, கல்யாணமாயி வாழ்க்கையில பால பாடத்தை கூட படிக்காத நிலைமையில என்ன விதவி ஆக்குறது ஆண்டவன் செஞ்ச தப்பு. சொன்ன கேளுங்க. நிமிர்ந்த தோட்டத்தையும் நேர்கொண்ட பார்வையையும் தண்ட திருமேனியும் உங்களுக்கு கொடுத்து என் வீட்டுல உறவாட விட்டது விதி செஞ்ச தப்பு. ஒரு பொண்ணோட உணர்வுகளுக்கு உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்த தவறுனது செஞ்ச தப்பு. என்ன நடந்தது? உங்க மேல ஆனா சொல்றேன், உங்களுக்கு நான் துரோகம் பண்ண வேணாம். நீ எல்லாரும் சத்தியம் பண்ணுவடா. ஏண்டா நீ இருக்க வேண்டிய இடம் எங்க? நீ எங்கடா வந்த? எங்க வந்த? ஏன் வந்த? சொல்லு 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 சொல்லு. அண்ணா அவர் அடிக்காதீங்க, நான் தான் தப்பு பண்ணேன். நீ சும்மா இரு. நீ சும்மா உனக்கு ஒண்ணு தெரியாது. இவன் தான் செய்திருப்பான். இவன் என்ன இழுத்த வேண்டாம். நான் தான் வைக்க வரவழி. என்ன காரியம் பண்ணிட்டேன்? இது வெளியே தெரிஞ்சா உன் கல்யாணம் எப்படி நடக்கும்? ஏடா அடிக்கிறேன்? போடா போடா. வண்டியை கொஞ்சம் நிறுத்துப்பா. ஏம்மா? யாரும் அடிபட்டு கிடக்குறாங்க சித்தப்பா. இறங்கு இறங்கு. ஐயோ, அடடே, நம்ம ரங்கம்மா யாரோ பலமா அடிச்சு போட்டிருக்காங்க. ரங்கா ரொம்ப நல்லவனாச்சே. ரொம்ப நல்லவரா இருந்தாதான் ஆபத்து சித்தப்பா. தூக்குங்க, வீட்டுக்கு கொண்டு போய் வைத்தியம் பார்க்கலாம். சரி. ஏமா கவலைப்படுற? கவலைப்படாத. இன்னும் 1 மணி நேரத்துக்கெல்லாம் மயக்கம் தெரிஞ்சிடும். பாரு, நான் சொன்ன மாதிரி மருந்தெல்லாம் கொடுத்துறியா? நம்ம கட்டு ஒரே கட்டுதான். அவ்வளவுதான், காயமெல்லாம் நல்லா ஆறிடும். நான் வர்றேன். வர்றேம்மா. நட்டுவர வர்றேங்க. செந்தில் நாதம், செந்தில் நாதம், ஓய் செந்தில் நாதம், செந்தில் நாதம். ஓ, சேர்மன் ஐயாவா? அடடே, நிக்கிறீங்களே, உட்காரு.
பங்கஜ வீட்டுக்கு வந்து நின்னாலே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது, உட்கார்ந்தா படுத்திருக்கிற மாதிரி இருக்குது. படுத்திருக்கிற மாதிரி இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, நீங்க நினைக்கிறது நிச்சயம் ஒரு நாளைக்கு நடக்கும். ஆனா நீங்க பேசினா எனக்கு சிரிப்பு வருது. சிரிப்பெல்லாம் இருக்கட்டும், வந்த காரியத்தை சொல்லுங்க. கர்ணம் பயல அனுப்புனேனே, நான் ஒண்ணும் சொல்லலையா? கர்ணன் தானே? அவரும் கர்ணம் போட்டு பார்த்தாரு. நாங்க நல்ல புத்தி சொல்லி அனுப்பிச்சோமே. கரெக்ட். யாருகிட்ட எப்படி பழகிறதுன்னு அவனுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. புத்தி கட்டப்ப. ஆமா ஆமா, புத்தி கட்டவன் தான். ஏன்னா அவன் பழகிற இடம் அப்படி. செந்தில்நாதம், உங்க தொழிலுக்கு கோபமே வரப்படாது. சேர்மன் சார், எங்க தொழில் கலை தொழில், உங்க தொழில் கலையை விலை பேசுற வெக்கங்கிட்ட தொழில். சவால் பங்கஜம், சரியா சொன்னேன். இந்த ஒரு வார்த்தையில நான் அப்படியே சுண்டு சுள்ளாகி டிஞ்சு டிவாங்கி சொட்டதேன்னு கீழே வந்துட்டேன். பங்கஜம், உனக்கு என்ன வேணும் சொல்லு. காஞ்சிபுரம் சேலை வேணுமா, இல்ல பனாரஸ் பட்டு வேணுமா? வசந்த காலத்துல பேச வேண்டிய காதல் வசனங்களே வாழ்க்கையின் மாலை நேரத்துல பேசுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்லையே, காலங்காலமா எந்த பயலுக்கு இந்த விஷயத்துல வெக்கம் இருந்தது எனக்கு இருக்கிறதுக்கு? இந்த பங்கஜம் உழைச்சு பிழைப்பாளை தவிர உடலை விட்டு பிழைக்க மாட்டான். பங்கஜம், அனாவசியமா ஏன் என்ன பகைச்சுக்கிற? நான் மனசு வச்சேன்னா இந்த வட்டாரத்துல என்ன வேணும்னாலும் நடக்கும். வா, இப்படி உட்கார்ந்து பேசு. எங்க பங்கஜம், இவன் எப்படி இங்க வந்தான்? வழியில அடிபட்டு கிடந்தாரு, நாங்களே கொண்டு வந்து சிகிச்சை பண்ணோம். பங்கஜம், இவன் ஒரு அயோக்கியன். என் தங்கையை கையை பிடிச்சி இழுத்தாங்கிறதுக்காகத்தான் இவனை உடைச்சி வெளியே பிடிச்சு தள்ளுனேன். இவனுக்கு நீ ஆதரவு கொடுத்த? அது ஏன் சொந்த விஷயம், அதுல தலையிட உங்களுக்கு கிடையாது. பங்கஜம், இந்த நாகலிங்கத்தை பகைச்சுக்கிட்டு இந்த கிராமத்துல யாரும் வாழ்ந்ததில்லை, வாழ விட மாட்டேன். நீ எப்படி வாழங்கிறத பார்க்கிறேன். பேசாம படுத்துக்கங்க, நீங்க எழுந்திருக்க கூடாதுன்னு வைத்தியர் சொல்லியிருக்காரு. இல்லம்மா, இன்னமும் உங்களுக்கு நான் பாரமா இருக்க விரும்புறேன். அப்படி எல்லாம் சொல்லாரு தம்பி. நாங்க என்ன உன்னை சுமந்துகிட்டா இருக்கோம்? உன் உடம்பு பூரணமா குணமாற வரைக்கும் நீ இங்கேயே தங்கி இருக்கலாம். ஐயா, இப்பவே நீங்க செய்யற உதவிக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. நன்றி இல்லாத இந்த உலகத்துல உங்க 2 பேரையும் நான் நன்றியோட மொத்த உருவமா பார்க்கிறேன். மனுஷனுக்கு மனுஷன் செய்யற ஒரு சின்ன உதவிக்காக ஏங்க இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசணும்? போதுங்க. சரி, படுத்துக்கங்க. இல்லைங்க, பெட்ரோல் போர் மேலேயே படுத்திருந்த எனக்கு இந்த மெத்த என் உடம்ப உறுத்துது. அதோட எங்க முதலாளிக்கு நான் இங்க இருக்க தெரிஞ்சா உங்களுக்கு கஷ்டம் கொடுப்பாங்களோன்னு அந்த பயம் வேற என் மனசை உறுத்துது.